Hello, guys. CA Sheshadri this side, your faculty for CA Inter Law Audit, CA Foundation Law. CA Foundation பசங்களா உங்களுக்கு நல்லா தெரியும். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல யூனிட் நம்பர் 1 ஆல்ரெடி ஸ்டடி டெக்னிக் போட்டிருக்கோம். தயவு செஞ்சு நான் சொல்றேன் ஸ்டடி டெக்னிக் 4 யூனிட் நம்பர் 2 ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் பாருங்க. நிஜமாவே 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரத்துக்குள்ள within 2 hours you can easily complete this chapter, and this chapter is a very important chapter. கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, ஆனா சிம்பிளா படிச்சு முடிச்சிடலாம். Second chapter name, what is the name of the chapter? Come on, what is the name of the chapter? Very good. Condition and warranty. First of all, condition na enna, warranty na enna? Condition is a stipulation which is essential to the contract. Warranty is stipulation which is collateral, which is secondary to the contract. புரியல சார்? கண்டிஷன்னா என்ன? நான் ஒரு பைக் வாங்க போறேன், நான் சொல்றேன் எனக்கு வந்து 40 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் தரக்கூடிய பைக் வேணும்னு சொல்றேன், அது கண்டிஷன். இதுவே வாரண்டினா, சார் வாரண்டினா அந்த வாரண்டி சார் 1 இயர் வாரண்டி, அது இல்ல, அது அங்க இருக்கட்டும். நம்ம இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல இந்த சாப்டர்ல சொல்லக்கூடிய விஷயம் வாரண்டினா என்னன்னா, ஸ்டிப்புலேஷன். ஸ்டிப்புலேஷன்னா என்ன? ஒரு விஷயம். ஸ்டிப்புலேஷன் மீன்ஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு கண்டிஷன் வேணா சொல்லலாம். ஸ்டிப்புலேஷன் which is not primary, which is collateral. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணே எனக்கு பைக் கொடுங்க, எனக்கு பைக் வேணும், ஒரு நல்ல டீசென்டான மைலேஜ் தரக்கூடிய வண்டியை கொடுங்க. இப்போ நான் எவ்வளவு மைலேஜ் வேணும் சொன்னேன்னா சொல்லல. சோ மைலேஜ் எவ்வளவு வேணும் சொன்னா இட்ஸ் a கண்டிஷன். நான் ஒரு ஒரு ரீசனபிளான மைலேஜ் போதும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் a வாரண்டி. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிஷன்னா என்ன, வாரண்டினா என்ன, கண்டிஷனோட டெஃபினிஷன், வாரண்டி டெஃபினிஷன் படிச்சு வச்சிருங்க. 1 மினிட் போதும். கண்டிஷன் வயலேட் பண்ணினோம்னா நீங்க சொல்லுங்க, நீங்க 40 கிலோமீட்டர் பர் லிட்டர் வேணும் சொன்னீங்க, ஆனா கிடைச்சது வந்து 20 கிலோமீட்டர் பர் லிட்டர் தான் கிடைச்சது. நீங்க என்ன பண்ணுவீங்க? கேன் யூ ரிட்டர்ன் த குட்ஸ்? எஸ். கேன் யூ கெட் பேக் த மணி? எஸ். வில் யூ கெட் டேமேஜஸ்? எஸ். எல்லாமே பண்ண முடியும். ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க, காசை திருப்பி வாங்கலாம். ஆமா, இதுவே வாரண்டிய வயலேஷன் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. only you can claim damages from the defaulting party. Now first of all, condition na enna, warranty na enna? Difference between condition warranty very important. Expected 4 mark question. அதுக்கு அப்புறம் என்னெல்லாம் தருணத்துல கண்டிஷன் வாரண்டியாக மாறும் 4 கேसेस இருக்குது. அதுவும் நீங்க தெளிவா டெக்ஸ்ட் புக்ல இருக்குது, படிச்சு வச்சிருங்க. டெக்ஸ்ட் புக்ல 21 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. 21 எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப 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 முக்கியம். கைஸ், கண்டிஷன்னா என்ன, வாரண்டினா என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் when condition is treated as warranty, expected 4 marks again. Now முடிஞ்சு போச்சு சாப்டர். இனிமே என்ன பண்ண போறோம்னா, condition is of 2 types, expressed implied. Warranty is of 2 types, expressed implied. மறுபடியும் condition is of 2 types, expressed implied. Warranty is of 2 types, expressed implied. Express na நான் வாயால சொல்றதோ எழுதி கொடுக்கறதோ, either it's in written mode or in oral mode. Implied na it is understood from the conduct of the parties. Parties இருந்து புரிஞ்சுக்க முடியும், இல்லனா it is imposed by law சொல்ற விஷயங்கள் தான் implied னு சொல்லுவாங்க. So what are the implied conditions? 7 implied conditions இருக்குது. Condition as to merchantability, wholesomeness, quality, sample, description, sample and description, condition as to title. இதெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ் நல்லா படிச்சு வச்சுங்க. You can again expect 6 mark direct question, or even you can expect case study question. இதுல முக்கியமான விஷயம் condition as to fitness and quality caveat emptor. அது எனக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கடைக்கு போகிறேன் வச்சுக்கோங்க. கடைக்கு போயிட்டு ஒரு குட்ஸ் நான் தேர்ந்தெடுத்துட்டேன், ஆனா அந்த குட்ஸ் வந்து மோசமான குட்ஸ். கேன் ஐ ரிட்டர்ன் பேக்? ஆன்சர் பேசிக்கலி கேவிட் எம்டர் அங்க அப்ளை ஆகும். அதாவது நீங்க ஒரு குட்ஸ் செலக்ட் பண்ணும்போது அந்த குட்ஸ் முழுமையாக நல்லா பார்த்து கவனமா அனலைஸ் பண்ணிட்டு வேணும் நீங்க வாங்கணும். நீங்க நெக்லிஜென்ட்டா குட்ஸ் வாங்குனீங்கன்னா உங்களால அந்த குட்ஸுக்கு ஃபிட்னஸ் குவாலிட்டி இல்லைன்னா திருப்பி கொடுக்க முடியாது. பிகாஸ் கேவிட் எம்டர் அங்க அப்ளை ஆகும். ஸோ அதனால கேவிட் எம்டர் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸப்ஷன் ஆஃப் கேவிட் எம்டர் படிச்சிருங்க. அட் லாஸ்ட் முடிஞ்சு போச்சு திஸ் சாப்டர். வாரண்டி எக்ஸ்பிரஸ்ட் ஆகலாம், இம்ப்ளைட் ஆகலாம். வாட் ஆர் த இம்ப்ளைட் வாரண்டி? 4 கேसेस. ஸோ சார், டு சம் அப், எப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல முடிக்கலாம்? இன்னைக்கே படிச்சு முடிச்சிருங்க. எக்ஸ்பெக்டட் 4 மார்க் क्वेश्चन இஸ் தேர் ஃப்ரம் திஸ் சாப்டர். சோகா 4 யூனிட்ல இருந்து 1 क्वेश्चन கேட்கலாம். கண்டிஷனா என்ன, வாரண்டினா என்ன, டிஃபரன்ஸ், when டிஃபரன்ஸ் வச்சு படிக்கணும். when condition is written as warranty, very important. Next case, conditions of 2 types, expressed, implied. Warranties of 2 types, expressed, implied. Implied conditions along with caveat emptor நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்ப்ளைடு வாரண்டி படிச்சு வச்சுக்கோங்க. இதை படிக்க இவ்வளவு கொஞ்ச நேரம் தான் வேணும். 21 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆர்டிபி எம்டிபி கொஸ்டின் பாருங்க. கைஸ், ஹோப் இந்த குட்டி டெக்னிக் நல்லா பிடிச்சது நம்புறேன். கைஸ், திஸ் இஸ் சி சேஷாத்ரி சைனிங் ஆஃப். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் சிஏ ஃபவுண்டேஷன். இனியும் நான் நிறைய கண்டென்ட்ஸ் போடுவேன் ஃபார் ஃபவுண்டேஷன், லைக் 5 minutes, so that இது உங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி பூஸ்டராகவும் இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கைஸ், பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் சி சேஷாத்ரி சைனிங் ஆஃப். நன்றி.